இவனோட கைநாடியை பார்த்து நீ கண்டிப்பா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கொலை பண்ணுவ, அப்படி மட்டும் பண்ணாடினா உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய கண்டமே ஏற்படும் சொல்லிடுறான். இவனும் அதையெல்லாம் கேட்டு ரொம்பவே பயந்து போய் எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள்ல சாக போறவங்களை கொலை பண்ணிடலான்னு முடிவு பண்றான். முதல்ல ஒரு பாட்டியை ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி கொல்லலான்னு பாக்குறான். பார்த்தா அந்த பாட்டி சுறாமீனுக்கு இணையா ஸ்விம்மிங்க போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வயசானவர் தற்கொலை பண்ணிக்கலான்னு தூக்கு மாட்டிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு இவனுங்க ஓடி வந்து அவரை காப்பாத்தாம கீழே இருக்க சேர தள்ளி விட்டுட்டு ஓடிடுறானுங்க. பார்த்தா அவரும் ஃபேன் கலண்டு கீழே விழுந்து உயிர் தப்பிச்சிடுறாரு. ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வயசானவருக்கு போட்டுட்டு இருந்த ஆக்சிஜன் சிலிண்டரை கழட்டி விட்டுறாங்க. இவன் இதை பண்ணதுனாலேயே அவரும் மெடிக்கல் மிராக்கிளா உயிர் பிழைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சொந்தத்திலேயே ஒரு பாட்டி ஸ்வீட் சாப்பிட்டா செத்து போற நிலைமையில இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவனும் சைனைடு கலந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணிக்கிட்டு அந்த பாட்டி வீட்டுக்கு போய் யாருக்குமே தெரியாம இதை மட்டும் சாப்பிடுங்க, உங்க உடம்பெல்லாம் சரியா போயிருன்னு கொடுத்துட்டு வந்துடுறான். பார்த்தா அடுத்த நாளே அந்த பாட்டியும் ஸ்வீட் சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்கன்னு செய்தி வருது. இவனும் சந்தோஷமா நம்ம ஒரு கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த டெத்தை அட்டன் பண்ணலான்னு போறான். அங்க அந்த பாட்டியோட பையன் பாட்டியோட கட்லுக்கடியில இருந்து இவன் கொடுத்த சைனைடு கலந்த ஸ்வீட்டை எடுத்துட்டு வராரு. அதுக்கப்புறம் இவனும் பரிகாரத்துக்காக என்னெல்லாம் பண்ணாருங்கிற வீடியோ கீழே பிளே பட்டன்ல கொடுக்குறேன், பிளே பண்ணி பாருங்க.